வணக்கம் நண்பர்களே. மேம் இப்போ பார்க்க போகிறது கேரளாவுக்கு டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம 1 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நேற்றுக்கு ரிசல்ட், அதாவது 4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 44870 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 07 2 நம்பர் கொடுத்தோம். 2 நம்பருமே டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 70 கொடுத்தோம், அதுவுமே பாஸ் ஆகிருக்கு. ஏபிசியில் நமக்கு 270 கொடுத்தேன், அதுலேயுமே நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ 8 எதிர்பார்க்கல, அது 8 மட்டும் கரெக்டாக போட்டிருந்தோன்ற பட்சத்தில் நமக்கு ஃபுல் வினிங் கிடைச்சது வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் ஆனால் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0, அதுக்கப்புறம் 4, பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0440 3443 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 043734 கிடச்சிருக்கு. கேரளாக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 325526 ரிசல்ட்டாக வந்துச்சு. அது ஆக்சுவலாக 2 மணி ரிசல்ட். ஆக்சுவலாக அது நம்மளது ஃப்ளாப் ஆகிருக்கு கேரளா இன்றைக்கி. ஸோ 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5995 9889 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 958 956 கிடச்சிருக்கு. 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 25919. ஸோ 99 வந்திருக்கு ரிசல்ட்டில். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டு டேரெக்டாக 9 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 649 கொடுத்தேன், 519 கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 649ல் சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 519ல் பிசி பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸ் எதிர்பார்க்கல. டபுள்ஸ் வந்துருந்துச்சுன்னா எதிர்பார்த்துன்னா கண்டிப்பாக 9 கொடுத்துருப்பான்னு தெரியல. ஸோ நம்ம இருந்தாலும் நமக்கு பிசி மட்டும் பாஸ் ஆகுது, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 2, அதுக்கப்புறம் 8, சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 5885 6226 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 628 586 கிடச்சிருக்கு. 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 87824 ரிசல்ட்டு. 8 மணி ரிசல்ட்டுமே நமக்கு ஃப்ளாப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி 8 மணி ரெண்டுமே ஃப்ளாப் ஆகிருக்கு. இருந்தாலும் 6 மணி 1 மணி கொஞ்சம் காப்பாற்றிருக்கு நம்மளை, அப்படிதான் சொல்லணும். யார்கிட்ட எந்தெந்த ஷோ போடுறீங்கன்னு தெரியலை. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எந்த ஷோ யார் விளாட்றீங்கன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன விளாடுவீங்க, என்ன விளாட மாட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் கெஸ்ஸிங் கொடுக்க முடியும். சரி பார்த்துக்கோங்க. ஓகே, 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 0, ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 5, பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 7, சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 0330 7557 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 307 530 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.